இல்லாமல் அளித்தவர், விடுதலை புலிகளை இல்லாமல் அளித்தவர். இப்படியான நாள்களில் தமிழர்களை கொன்றொழித்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ரீதியில் தாங்கள் செய்த ஒரு சில தவறுகளுக்காக மக்களை தண்டிக்கின்றனர். அதாவது நிலக்கரி சம்பந்தமான குறிப்பாக இப்ப மோடி அவர்கள் சொல்லி இந்தியாவில என்ன தங்கத்தை வாங்காங்க தயவு செஞ்சு அந்நிய என்ன வெளிநாடுகளுக்கு காசு ஏற்றுமதியாவது தயவு செஞ்சு கத்துறாங்க. எங்கேயாச்சும் மழை அடிச்சாலும் அரசாங்கம் தான் காரணம், எங்கேயாச்சும் வெயில் அடிச்சாலும் அரசாங்கம், எங்கேயாச்சும் புயல் வந்து அரசாங்கம் கொண்டதற்காக போராடினார்கள் என்பதனை வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் பரப்ப வேண்டும் ஒரு கடப்பாடு இருக்கிறது. யாழ்ரா பொலிட்டிக்ஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் முக்கியமாக $2.5 மில்லியன் காணாமல் போனது, அது தொடர்பான ஒரு அலாசல் நடைபெற போகிறது. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக அரசாங்கத்தை கவிழ்ப்போம் என்ற ஒரு எச்சரிக்கை விமல் வீரவம்ச அவர்கள் தெரிவித்துள்ளார். அவர் வளமையாகவே கத்துறாங்க. எங்கேயாச்சும் மழை பெஞ்சாலும் அரசாங்கம் தான் காரணம், எங்கேயாச்சும் வெயில் அடிச்சாலும் அரசாங்கம், எங்கேயாச்சும் புயல் வந்து அரசாங்கம் கொண்டு வந்தது என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார் விமல் வீரவம்ச. அப்ப அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் என்று கூறணும். கடந்த கால அரசாங்கம் செய்த பிழையினால் இப்ப இருக்கிற மக்கள் நிறைய பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள் என்ற ரீதியில அனுரகுமார திசாநாயக்க அவர்களும் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு பார்த்தா நுவரெலியா மாவட்டத்தில் நடைபெற்ற அபிவிருத்தி கூட்டத்தில் அவர் தொடர்ச்சியாக முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய அவருடைய $2.5 மில்லியன் வந்து களவாடப்பட்டது. 3ஆம் நபருக்கு ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்க வேண்டிய அந்த பணமானது 3ஆம் நபர் யாரோ இடைக்க பூந்து கட்டிட்டாங்க மாதிரி. அப்ப இதுலதான் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்றாரு மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அவர்கள் தான் முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். அப்ப நேற்று தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு நடத்தி அவர் ஒரு முக்கியமான விடயத்தை நிதி அமைச்சுடன் இணைந்து நாங்கள் செயற்பட போகின்றோம். இனிவரும் காலங்களில் இவ்வாறான ஒரு களவு போகக்கூடாது, ஒரு நிதி இழப்பு நாட்டுக்கு ஏற்படக்கூடாது, அதனால் நாங்கள் இணைந்து ஒரு பலமான ஒரு திட்டத்தை உருவாக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வியை ஒரு பதில வழங்கி இருக்கிறார். இந்த விடயத்தில் எங்களோட அனுபவங்களையும் அமைச்சுகள் ஒத்துழைப்பையும் கொண்டுதான் நாங்கள் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கோம். அது இலத்திரனியல் ரீதியாக தான் இந்த களவு இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாக விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருகின்ற இப்படியான சம்பவங்கள் இனி வருங்காலங்களில் நிகழ இடமே அளிக்கக்கூடாது என்றதான் கருத்து தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் ஊடகவியலாளர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு, அதாவது க்ரோஸ்டிக், அதாவது இந்த நீங்க பணம் போய் சென்று விட்டதாண்டு நீங்க செக் பண்றீங்களா கேள்விக்கு அவர் சொல்லிக்கிற இல்ல, நாங்க அப்படியெல்லாம் செய்ததுக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு ஒரு வங்கியிலிருந்து காசு போகுது, அப்ப கட்டளை பிறப்பிக்க போது இந்த கணக்கு இலக்கத்துல இருந்து அந்த கணக்கு இலக்கத்துக்கு அனுப்புங்க. அப்ப சரியா அந்த கணக்கிலக்கம் சரியாக இருந்ததுன்னா பணத்தை கொடுப்பது மட்டும் தான் கிடையாது. அது அவருக்கு சென்றடைந்து விட்டதாண்டு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்க்கணும் யார் என்று பார்த்தா ஆஸ்திரேலியா நிறுவனம். அப்ப எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்து அப்ப இனிவரும் காலங்களில் தங்களுடைய திறமைகள் மற்றும் நவீனத்துவத்தை பயன்படுத்தி இவ்வாறான களவுகள் மேற்கொள்ளப்படுவதை தடுக்கலாம் என்ற ரீதியில நம்பிக்கையோடு தெரிவித்திருக்கிறார். அப்ப இவர்கள் எப்படி நம்பிக்கை தெரிவித்திருந்தாலும் இதுல ஒரு மைனஸ் என்ன, ஒரு மைனஸான விடயம் என்னென்று பார்த்தால் உலக நிதி நிலையங்கள் இலங்கையினுடைய நிதி நிலையங்களை எவ்வாறு நம்ப போகிறது என்ற ஒரு கேள்வி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதுக்கான ஒரு பதிலை இவர்கள் சரியான முறையில் வருங்காலத்தில் செய்து காட்டினால் இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று நிச்சயமா என்னுடைய பார்க்கணும். பர்முன் காப்பம் என்ற பிரச்சனையில தான் நம்ம இருந்திருக்கணும். காரணம் என்னன்னா அதுக்கு $2.5 மில்லியன் பணம் என்பது தற்போதைய இக்கட்டான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு பெருந்தொகையான பணமாக தான் கருதப்படுகின்றது. இந்த பெருந்தொகையான பணம் சும்மா வழங்கப்படல, ஏற்கனவே வாங்கின கடனை திருப்பி செலுத்துவதற்காக தான் வழங்கப்பட்டது. அப்ப மீண்டும் மீண்டும் கடனாளியாகவே இந்த நாடு செல்ல போகின்றது என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான 84 பில்லியன் பணத்தை சுமைகளை விட்டு சென்றிருக்கிறார்கள் கடந்த கால அரசாங்கம். அவர்கள் என்ன கையாண்ட முறையற்ற கொள்கைகள், முறையற்ற விதத்தினால் கிட்டத்தட்ட 84 பில்லியன் சுமையாக வந்திருக்கிறது மக்களுக்கு. அப்ப இதெல்லாம் நாங்கள் சரி செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த மத்திய கிழக்கில் ஏற்பட்ட அந்த யுத்தம் இருக்குதானே, அதனால எரிபொருள் விலையெல்லாம் கூடிட்டு. இதை யார் சொல்லியிருக்கிறேன்னா அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நுவரெலியாவில் நடைபெற்ற ஒரு மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அந்த விலையேற்றத்தினால ஒரு லிட்டர் டீசல் கிட்டத்தட்ட $720 தான் உண்மையில விற்கணும். ஆனால் அரசாங்கம் அதை பொறுப்பேற்று அப்படி செய்வதனால் கிட்டத்தட்ட $100 அரசாங்கம் கொடுக்குது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மிச்சத்தை பொறுப்பேற்குது. அப்போ பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் நட்டத்தில் இயங்குறது. அப்ப தொடர்ச்சியாக இவ்வாறு நட்டத்தில் இயங்கினால் திரைசரி காணாமல் போயிடும், திரைசரியே இல்லாம போயிடும். அப்ப இதுக்கான ஒரு மாற்று வழியை நாங்கள் அறிமுகப்படுத்தணும். அப்ப அதுக்காகத்தான் நாங்கள் முயற்சி செய்து வருகிறோம். வருங்காலத்தில் ஒரு மாற்று வழியை மக்கள் மீது சுமையை கூட்ட இயலாது. கூட்டினால் தெரியும் தானே யாரும் நடந்தது, அதே மாதிரி ஏதாச்சும் நடந்துருவோம். அதை தாண்டி பெட்ரோலிய விலை மட்டுமில்லை, பெட்ரோலிய விலை காரணமாக உப உற்பத்தி பொருளாக வருகின்ற மின்சாரம் தான் விலை உயர்ந்திருக்கின்றது. மின்சார கட்டணமும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது. மின்சார கட்டணத்தை உயர்த்துவதன் மூலமாக 95% மக்களை பாதிக்காமல் தான் நாங்கள் இந்த மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறோம். 5% மக்களை தான் பாதிக்கிற வகையில தான் இந்த மின்சார கட்டணங்கள்
குறிப்பிட்ட யூனிட்டுக்கு மேல பாவித்தாதான் அந்த இதுகள் இருக்கிறதால வந்து கிட்டத்தட்ட 95% சராசரி மக்கள் மத்திய தர வர்க்கங்கள் வந்து பாதுகாக்கப்படுகிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அப்ப தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்க போகிறது, என்ன எங்கதான் இந்த பெட்ரோல் விலையேற்றம். உண்மையிலே சில விடயங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தை விட இந்த பெட்ரோலிய விலையேற்றங்கள் மற்ற எரிபொருள் விலையேற்றங்கள் வந்து உலகளாவியல் ரீதியிலே நடைபெற்று வருகிறது. இந்தியாவில் கூட ஒரு பாரிய ஒரு பேசு பொருளாகவும் பாரிய ஒரு விளைவாக தான் காணப்படுது. இப்போ மத்திய கிழக்கு ஆசியா நாடுகள் நடைபெற யுத்தம் விளைவு இலங்கையை மட்டுமில்லை, அது பூரா கடந்த காலங்களில் ஊழல் செய்து இப்படியான பிரச்சனைகள் வந்ததுன்னு கூறப்பட்டது. ஆனால் இப்போ இந்த இடத்துல வந்து பொதுமக்களும் அமெரிக்கா இருக்கிறார்கள். என்ன அரசாங்கத்தை கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் குற்றத்தை சுமத்தக்கூடாது, திறனற்று சொல்லக்கூடாது. அப்போ பொது மக்கள் இலங்கை வாழ் மக்களும் கூட கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் உலக பொருளாதாரம் இயங்குகிறது. அப்ப அமெரிக்க நாடுகள் வந்து தங்களுடைய டொலர்ஸை கையில வைத்திருக்கணுமென்றக்காக ஏனைய நாடுகளுடைய பொருளாதாரத்துக்கு பாரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி வருகிறார். அப்ப இதை மக்களும் பொறுமை காத்து வருகிறார்கள். ஆனால் அந்த பொறுமைக்கும் ஒரு இடம் உண்டு. அப்ப மக்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், பாவம் தானே மக்களும். அப்படியான விடயங்கள்ல தான் ஜனாதிபதிகள் தெரிவித்திருக்கிற சந்தர்ப்பத்தில் இங்கால வந்து விமல் வீரவன்ச எதிர்கட்சி வரிசைகளில் ஒரு நபராக காணப்படுகின்ற விமல் வீரவன்ச அவர்களும் தனது கருத்துக்களை தெரிவித்திருக்காரு. அதிகப்படியாக இந்த அரசாங்கத்தை விமர்சித்து வருகின்றவர் தான் இந்த விமல் வீரவன்ச. அவர் என்ன விமர்சனத்தை தாண்டி இப்போ எங்கேயாச்சும் மழை பெஞ்சிட்டா அரசாங்கம் தான் காரணம், பேருக்கு அரசாங்கம் தான் காரணம். எங்கேயாச்சும் வெள்ளப்பெருக்கு வந்துட்டா அரசாங்கம் தான் காரணம், அரசாங்கம் ஏதோ செஞ்சுட்டாங்க இந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை விமல் வீரவன்ச அவர்கள் இதனோட மேலும் குறிப்பிடுகையில் அரசாங்கம் தாங்கள் செய்த ஒரு சில தவறுகளுக்காக மக்களை தண்டிக்கின்றன. அதாவது வந்து நிலக்கரி சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டும் இருக்கட்டும் சரி, 2.5 மில்லியன் ரூபாய் பண மோசடி சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரி, இவை அனைத்தையுமே கொண்டு மக்கள் மீது தான் இந்த அரசாங்கம் திணிக்கின்றது. அதாவது 18% மின்சார கட்டணம் ஒரு தேவையற்ற விடயம். இந்த தேவையற்ற விடயத்தை மக்கள் மீது இவர்கள் சுமத்தி இருக்கிறார்கள், தாங்கள் ஏற்படுத்திய நட்டத்துக்காக வேண்டிய வகையில கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். இதுகள் இந்த விடயங்கள் வந்து சில இடங்கள்ல வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த எல்லாத்துக்கும் அவர் குற்றஞ்சி வந்தால் இந்த நாங்கள் கூற வந்த ஒரு விடயம் இருக்கு. என்னென்னு பார்த்தால் அண்மையில வந்து மஹிந்த அவர்கள் விசாரணைக்கு வாக்குமூலம் பெறுவதற்காக, விசாரணை ஆண்டில் வாக்குமூலம் பெறுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தார். அப்ப அப்படி அழைக்கப்பட்ட இடத்துல அவர் விமல் வீரவன்ச அவர்கள் சொல்றார், வெளிநாடுகளில் வாழும் புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் அவர் அழைக்கப்பட்டார். என்னுடைய மீட்பர் என்று கருதப்படுகிற மஹிந்த அவர்கள் அழைக்கப்பட்டார். அப்ப தங்களுடைய ஊழல்களை மறைத்து கடந்த கால அரசாங்கத்தின் மீது ஊழலை மட்டுமே கதைக்கிறாங்க, தங்களுடைய ஊழலை மறைக்கிறாங்க என்ன மாதிரி தன்னுடைய ஒரு குற்றச்சாட்டு ஒரு வதந்தியை பரப்பி விட்டுருக்க. அது மட்டுமா செஞ்சிருக்கிற இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல். இப்ப இருக்கிற மஹிந்த அவர்களுடைய அந்த சொத்து விவரங்களை திரட்டுவது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கல் என்ற மாதிரி தன்னுடைய தங்கள பிரச்சனைகளை பார்க்கவே உங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கிற சந்தர்ப்பத்தில் வேற இவங்க தேவையில்லாம மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்கள் கையில் எடுத்திருக்கின்றன என்ற வகையில் குறிப்பிட்டதோடு 2.5 பில்லியன் ரூபாய் 2.5 மில்லியன் ரூபாய் பணத்தை மோசடியில் கையிழந்து விட்டு அரசு அதிகாரிகளை இவர்கள் தண்டிக்க பார்க்கிறார்கள். அதை தாண்டி நந்தலால் வீரசிங்க அவர்கள் பாதுகாக்கப்படுகின்றார் என்ற வகையெல்லாம் கருத்துக்களை தெரிவிக்கிறார். இப்படி தன்னுடைய கருத்துக்களை அவர் பதிவு செஞ்சு வருகிறார். அப்ப வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்றதோ ஒரு பாரிய ஒரு குழப்பமாக தான் இருக்கு. அப்ப இருக்கிற இக்கட்டான சூழ்நிலையில ஒரு மக்கள் கொஞ்சம் அரசாங்கத்துக்கு சார்பாக அரசாங்கத்தை விளங்கி கொண்டு செயற்பட வேண்டும் என்றது வந்து ஒரு பொதுவாக எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஏன்னா யுத்தம் மத்திய கிழக்கில் நடைபெறுவதுதான், ஆனால் அதன் பாதிப்பு வந்து உலக பொருளாதாரத்தில் தாக்கி செலுத்துறது. குறிப்பாக இப்போ மோடி அவர்கள் சொல்லி இருக்கிறது, இந்தியாவில் என்ன தங்கத்தை வாங்காதீங்க தயவு செஞ்சு, அந்நிய என்ன வெளிநாடுகளுக்கு காசு ஏற்றுமதியாகுது, தயவு செஞ்சு தங்கத்தை வாங்காம கொஞ்சம் காலத்து பேசாம இருங்கோ. ஏன்னா தெரியும் தானே இந்தியாவில் வந்து மக்கள் அது இதுண்டா உடனே தங்கத்தை வாங்கி குமிக்கிறது. நீங்க தங்கத்தை வாங்காதீங்கடா பாட்டு அங்க அந்த நாட்டு பிரதமர் கேட்டுருக்கு. தங்கத்தை வாங்க மாட்டோம். அப்படி விஜய் அவர்கள் தங்களை வாக்குறுதி நிறைவேற்றார் கேள்வி இருக்குதுல, எங்க போனாலும் இந்த விஜய் அவர்களுடைய கருத்து வந்து உள்நுழையுதுன்னு. தமிழக அரசியலே தெரியாத இருந்த ஈழத்து தமிழர்கள் பெரும்பாலும் தமிழகத்துக்கு ஈழத்து அரசியல் தெரிந்திருக்கு பெரும்பாலும். ஆனால் தமிழக அரசியலை இதுவரை காலம் காணாதவர்கள் விஜயனுடைய வருகையின் பிற்பாடு அதிகமாக கதைக்கொள்கிறார். ஏன் அவர்களுடைய சட்டமன்றத்தில் என்ன நடக்குதுன்ற கூட இங்கே இருந்து நுணுக்கமாக கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டது. எங்கட நாட்டினுடைய பாராளுமன்ற அமர்வுகளை அவ்வாறு கவனித்திருப்பார்களா என்றது கூட கேள்விக்குரிய விடயம். இது வந்து ஒரு சினிமா சார்பான திணிப்பா அல்லது விஜயனுடைய வருகை அரசியல் மயமாக்கப்பட்டதின் விளைவா என்றதுதான் இங்கு காணப்படுகிற ஒரு கருத்துக்கள் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் நம்ம விமல் வீரவன்ச கதை காட்சி கொண்டது. விமல் வீரவன்ச தெரிவித்திருக்கார், இந்த
மஹிந்த ராஜபக்ச அவர்கள் போரை நிறுத்தி விடுதலை புலிகளை இல்லாமல் அளித்தார். இப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு மீட்பராக நாங்கள் பார்க்கிறோம். இவரை கைது செய்தாலோ இல்லை அவர் மீதான ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் நிச்சயமாக அரசாங்கத்தை கவிழ்ப்போம், நிச்சயமாக இந்த அரசாங்கம் கவிழ்ந்து விடுங்கிற எச்சரிக்கையை விடுத்திருக்கார். இதே நேரத்தில் இன்னும் சில தமிழ் தேசியவாதிகள் கூறுகிற கருத்து மே 18 ஒரு புனிதமான நாள். அந்த நாட்களில் தமிழர்களை கொன்றொழித்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ரீதியில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வைத்திருக்கிறார்கள். வடகிழக்கு தலைவியர் ரீதியில் முள்ளிவாய்க்கால் காட்சி இந்த வாரம் புறாமே கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்போ கட்டாயமாக சென்று அதை அருந்தி மக்களுடைய வாழ்க்கை முறைகள் அந்த காலத்தில் மக்கள் எவ்வாறு தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக போராடினார்கள் என்பதனை வருங்கால சந்ததிகளுக்கு நாங்கள் பரப்ப வேண்டும் ஒரு கடப்பாடு இருக்கிறது. தொடர்ச்சியாக பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது இலங்கை திருநாட்டில். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.